ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முளைக்கட்டிய பயிரை எப்படி முளைக்கட்ட வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது கரெக்டான டயத்துக்கு அவங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நீங்களும் வாங்கிட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முளைக்கட்டிய பயிர் எப்படி முளைக்கட்ட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பாசி பயிரை எடுத்து 4 கழுவிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதில் எதுவும் இருக்கான்னு நல்லா புடச்சி சலிச்சு பாருங்கள். ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க. கழுவி முடித்ததுக்கப்புறமா அதை வடிகட்டுங்க. சும்மா கையிலேயே வடிகட்டுவாங்களா, கையிலேயே அது மாதிரி பண்ணி ஒரு கிண்ணத்தில், ஒரு பவுல் மாதிரி இருக்க கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றுங்க. இப்போ எப்போ ஊற்றுறீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இதை செஞ்சு தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு பங்குனா அது 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அதை நல்லா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஊறணும். அந்த பருப்பு அந்த தண்ணியிலே ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதை நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா எடுத்து ஒரு துணி, வெள்ளை டவல் ஏதாவது, இல்லாட்டி காட்டன் துணி எடுத்து தண்ணியில் நல்லா நனைச்சி அந்த துணியை இறுக்கி புழிஞ்சிக்கணும். புழிஞ்சதுக்கப்புறம் அதை விரித்து இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பயிருங்களை எடுத்து அந்த துணியில் போட்டு ஒரு துணியோ ஏதாவது வச்சு அப்படியே முடிச்சு போட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டே இருக்கணும். அதை அவுக்கலாம் கூடாது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு காலையில் அவுக்க வேணாம். கொஞ்சம் ஒரு 9 மணி அது மாதிரி டயத்தில் அவுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி முளைச்சிருக்கும். இந்த முளைக்கட்டிய பயிரை நம்ம கறி மசாலா கொடுத்து வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். என்னென்ன இதில் சேர்த்துருக்கேன்னா, இஞ்சி பூண்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.